வந்ததுக்கு அடையாளமா ஒரு டீ குடிக்க போறோங்க. இங்கிட்டு போனா வடசேரி போலாம். அம்மா என்ன பெரிய சங்கு. பை பை, see you. நான் நிக்கேட்டா போட்டா தம்பி. சரி போயிட்டாருண்ணா. வருமா சாக்லேட் ஆகிட்டு வரும். இதோட போன அப்படி ஸ்டாண்டு டைட்டு. ஓகே கதிரவாணி கிளியர். நம்ம முன்னாடி பீச் தாங்க இருக்கு. பீச் கொஞ்சம் வந்துட்டோம். இந்த பீச்சை பார்க்க தாங்க நம்ம அங்கேயிருந்து இங்கே வர வந்திருக்கோம். பட் பியூட்டிஃபுல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சங்குத்துறைமுகம் பீச்சில் தாங்க இருக்கோம். நம்ம புறமா பார்த்தீங்கன்னா டோமினார் நிற்கிது. ஸோ இதில் தான் நம்ம வந்திருந்தோம். ஒரு அவுட்டிங் தான் வந்திருந்தோம். ஸோ நம்ம ஃப்ரெண்டு 2 பேர் வந்திருக்கோம். இந்த பீச்சை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. சும்மா சொல்லக்கூடாது, டக்கராக தான் இருக்குது. ஆனால் இதில் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற பிளேஸு 2-3 இடத்துல போக முடியாது. சின்ன இஷ்யூ ஆகிருக்குங்க, டெக்னிக்கல் இஷ்யூ. ஸோ பீச்சை பாருங்கங்க, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. சூப்பரான ஒரு டக்கரான பீச்சு. ப்ளூயிஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. சில நேரங்களில் ரொம்ப ப்ளூயிஷாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு செலவு பண்ணுவேன்னு சொன்னான். ஆனால் இங்கே வந்தோடனே சொல்லலாம் காசு இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வருத்தம், சத்தியமாக எனக்கு ரொம்ப வருத்தங்க. உங்கள் லவ்வரை கூப்பிட்டு வர்றதுக்கும் ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. ஃபேமஸ். முன்னாடி மீன், கலர் மீனெல்லாம் கிடந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது சாக்கடை மாதிரி தான் இருக்குது. ஓகே, கூல். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சங்கு ஸ்டாச்சு இருக்குது. பியூட்டிஃபுல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஈவினிங் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து விசிட் பண்ண வராங்க இந்த பிளேஸை. ப்ரோ, இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் லவ்வர் ஏதாவது கூப்பிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரிப்பட்ட அழகான சீட்ஸில் இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாலடைஞ்சிருக்கு, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் கூப்பிட்டு வந்தால் சூப்பராக இருக்கும், விண்டேஜாக இருக்கும், கிளாசிக்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சீட்டில் இருக்கவே முடியாது. நான் இருந்து பார்க்குறேங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குங்க, உண்மையிலே வேறு லெவலு, நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் கோ. இப்போ சங்கை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சங்கு இருக்குங்க. ஸோ ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ பெரிய சங்கு. இது வந்து மனுஷனால் கட்டப்பட்ட சங்குங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. அம்மா என்ன பெரிய சங்கு பார்த்தீங்களாங்க. இது வந்து இந்த சங்குக்குள்ளாடி நம்ம போக முடியும். வாங்க லெட்ஸ் கோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட என்ட்ரன்ஸில் ஒருத்தே தான் நிற்கணும். இதுக்குள்ளாடி போகாதீங்க. பசங்க ஒன்ஸ் அடிச்சு வச்சுருப்பாங்க. இதுக்குள்ளாடி போக முடியாது. ஸோ இதை வெளியிலேருந்து பார்க்குறதோடி நிறுத்திக்கலாம். ஓகே, பசங்க பைக்கில் வந்தால் நம்ம கேமரா வந்து பார்த்த உடனே முறுக்கிட்டு போகிறாங்க, ஏன்னு தெரில. ஓகே, நம்ம ஃப்ரெண்டோட மூஞ்சிங்க ஃபேஸ் ரிவ்யூங்க. துறைமுகம் பீச் உண்மையில நல்லா தாங்க இருக்குது இங்கே. அதுவும் இல்லாமல் இங்கே பியூட்டிஃபுல்லான பிளேஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கெல்லாம் நம்மளால இப்போ போக முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சறுக்கு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேமிலிஸாக வராங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த பீச்சுக்கு வந்ததுக்கு அடையாளமாக ஒரு டீ குடிக்க போகிறோங்க. டீ வந்து 20 ரூபி தான் இங்கே. நல்லா இருக்குது டீ. சுகர் ஆட் பண்ண தந்துடுவாங்க கூடவே. ப்ரோ, அந்த சுகரை கொடு ப்ரோ. உண்மையில டக்கராக இருக்கு டீ. ஓகே லெட்ஸ் கோ. ஃபேமஸ் ப்ரோ. இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம்.
ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இருந்து மூவ் பண்ண வேண்டியதா. லெட்ஸ் கோ. டோமினாரில் போயிட்டு ஏன்டா இந்த பைக்கில் வரேன்னு எல்லாரும் பார்க்காதீங்க. வண்டி தாங்க நமக்கு எப்போவுமே பெஸ்ட்டு. இது லோ வேரியண்ட்டாக இருந்தா என்ன, ஹை வேரியண்ட்டாக இருந்தா என்ன, நம்ம வண்டி தாங்க நமக்கு. அதுதான் தலையெழுத்து. என்னங்க வழியில் கவு நிற்குது. வண்டியில் பெட்ரோல் வேறு இல்லைங்க, மொத்தமாக ஊற்றிக்க மாதிரி இருக்கு. ஒன்று 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 ராமஸ். எந்த கடையுமே இல்லைங்க. அண்ணா இங்கிட்டு போனா வடசேரி போலாமா? ஆ ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுத்தா போதும் தானே? ஆ ஓகேண்ணா ஓகேண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மகிட்ட கூகுள் மேப் இல்லாதனால ரொம்ப கஷ்டங்க. கூகுள் மேப்பு போட்டிருக்கணும், பட் கூகுள் மேப் போடுறதுக்கு இப்போதைக்கு நம்மள்ட்ட ஆப்ஷன் இல்லை. மொபைல்ஸ் எல்லாம் சார்ஜ் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் ஒரு பாடம் தாங்க, நம்ம வழியை கேட்டு கேட்டு போகிறதுக்கு. ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் அடித்தாலே போதும். நம்ம எதிர்பார்த்த இடம் வந்து நமக்காக காத்துக்கின்னு இருக்குது. ஸோ நைட் டைமில் இங்கே அதிகமாக போலீஸ் இருக்காங்கங்க. ஹெல்மெட்லாம் இங்கே சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஓ கூலுங்க. கடையை பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஹைட்டாகவே வேறு லெவலில் வெயிட்டாகவே இருக்கும். அதிகமான கஸ்டமர்ஸ் இங்கே தான் ஷாப்பிங் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு முன்னாடி தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இதான் ரவுண்டானா. இனி நம்ம ஸ்ட்ரைட் அடிச்சிட்டாலே வீட்டுக்கு போயிடலாங்க. கவர்மெண்ட் பஸ் எல்லாம் டேக் அடித்து வந்துகிட்டே இருக்கணுங்க. வாமஸ் ஃபுல் பீட். வாமஸ் நம்ம அழகான ஒரு ஏரியாக்குள்ள என்ட்ரு ஆகிட்டோங்க. இப்போ பெட்ரோல் காலி ஸ்பீடாக போகுது. வண்டி காற்றுல பறக்குதுங்க. சும்மா 81 கிலோமீட்டர் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோங்க. what the fuck motherfucker. ஏமே what the fuck. இவர் என்ன ஆச்சு இவருக்கு? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பைக்கில் ஒரு ஆள் போனாருங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ன பிரச்சனைன்னு தெரில, ஃபோனில் அறுத்துட்டே போனாங்க. அவங்க ஹெல்மெட் வேறு வேர் பண்ணலை. இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புங்க. நம்ம ஏன்னா ஏற்கனவே வீட்டில் இருக்க பிரச்சனையில் டிப்ரெஷனில் இருப்போம். அந்த டைமில் நீங்கள் ஹெல்மெட்டு கூட போடாமல் ஒரு கையில் ஃபோனை பேசி அறுத்துட்டே வண்டி ஓட்டுறதெல்லாம் ரொம்ப ராங். உங்கள் உயிருக்கே ஆபத்தாயிருங்க. ஸோ உங்கள் உயிர் நீங்கள் தாங்க பாதுகாக்கணும். பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகுங்க. ஆனால் வந்து உயிர் அப்படி இல்லை. ஒரு தடவை தான். ஒன் லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிராஃபிக்குங்க, சூப்பர் டிராஃபிக்கு, அடித்த டிராஃபிக்குங்க. நம்ம லாக்குன்னு தோணுது இன்றைக்கி என்னமோ. இன்னும் நம்ம ஒரு 2-3 கிலோமீட்டர் தாண்டிட்டோம்னா நம்ம ஃப்ரீ ஆயிடுவோங்க. பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெஃப்ட் சைடு பாருங்க, சீனரி எல்லாம் வேறு லெவலுங்க. சத்தியமாக வேறு லெவலு. உங்களுக்கு அது கிளியராக தெரித்தான்னு தெரில, சத்தியமாக ஆர்ட் மாதிரியே இருக்குங்க. ஸோ நம்ம ஏரியா இப்போ வரப்போகுது கொஞ்சம் தூரத்தில்.